இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவருமே பலவற்றை விரும்புகிறோம். ஆனால் நம்மில் யார் தனிமையை விரும்புகிறார்கள் என்ற கேள்வியை கேட்டால் நம்மில் சிலரிடமிருந்தே ஆம் என்ற பதில் வரும். தனிமை பல சமயங்களில் நமக்கு போரடிப்பதாகவே தோன்றுகிறது. நம்மோடு நாமாக தனிமையில் இருப்பதை பெரும்பாலும் யாரும் அனுபவிப்பதுமில்லை, விரும்புவதுமில்லை. தனிமையில் இருப்பதை நாம் விரும்ப கற்றுக்கொண்டால் உண்மையில் பேரானந்தம் கொள்வோம். தனிமையில் இனிமையை அனுபவித்த நபர்களை கேட்டு பார்த்தால்தான் அதன் அருமை நமக்கு புரியும். அநேக சமயங்களில் வெறுமையாக மனதை வைத்திருப்பதென்பதும் நமக்கு இயலாத காரியமாக தோன்றுகிறது. தனிமை கண்டதுண்டு, அதிலே சாரம் இருக்குதம்மா என்றார் பாரதி. இந்த வெறுமையும் தனிமையும் வியப்பூட்டும் மகிழ்வை நமக்கு தருகிறது. அது மற்றவர்களின் உடனிருப்பிலோ, பொருட்களின் நிறைவிலோ, பணிகளின் பாங்கிலோ கிடைப்பது இல்லை. அங்கே நாம் மனைவியாக, மகளாக, கணவனாக, ஆணாக, பெண்ணாக, முதலாளியாக, தொழிலாளியாக இருப்பதில்லை. நாமாக இருக்கிறோம். இந்த தனிமை ஏகாந்தத்தில் நம் உள் மனதின் ஆழத்தை தொட முயல்வோம். அதுவே நமக்கு மகிழ்வை தரும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். நம் அனைவரின் மன தூய்மைக்கும் அமைதியை தவிர மாற்றும் மருந்து ஏதுமில்லை. அமைதி என்னும் ஆயுதம் நம்மிடமிருந்தால் அகிலத்தையே ஆளும் சக்தி நமக்கு கிடைக்கும். அந்த அமைதியை பெற நாம் சற்று தனிமையில் இருப்பது நல்லது என்பதை உணர்ந்து கொள்வோம். மலை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அமைதியான மனிதர்கள் நிதானத்தை இழப்பதில்லை. அமைதி என்பது சத்தமில்லாமல் இருப்பது மட்டுமல்ல, மனம் சலனமற்று இருப்பது. அமைதியற்ற மனிதர்களை கொண்டு அமைதியான பூமி எப்படி சாத்தியமாகும்? இருந்த இடத்தில் மலர்ந்தபடியே இருட்டிலும் தன்னை அடையாளப்படுத்தி நிறத்தாலும் மனத்தாலும் மற்றவர்கள் மனதில் பதிவை ஏற்படுத்தும் மல்லிகையின் மனம் போன்றது அமைதி. அதன் மனத்தை அடக்கி வைக்க முடியாது. அமைதி நம்மையும் நம்மை சுற்றியுள்ள இடத்தையும் மனிதர்களையும் சாந்தப்படுத்தும் சக்தியுடையது. எனவே நாம் தனிமையையும் அமைதியின் அருமையையும் உணர்ந்து இந்த உலகை அமைதி பூங்காவாக்குவோம். கடல் அலைகளை கூட கட்டுப்படுத்தி விடலாம். எண்ண அலைகளை எப்படி கட்டுப்படுத்துவது? மனதை வெறுமையாக்குவது எப்படி? சல்லடையில் நீரை எப்படி நிரப்ப இயலும் என்று முயன்று பார்த்தனர் சீடர்கள். முடியவில்லை குருவே என்றனர். குரு சல்லடையை பிடுங்கி ஆற்றில் எறிந்தார். சல்லடை நீரால் நிரம்பியது. மனதை வெறுமையாக்குவது என்பதும் அதனை பிரபஞ்சத்தில் எறிந்து விடுவதாகும். பிரபஞ்சத்தால் அது நிறைக்கப்படும் போது அங்கு எண்ண ஓட்டங்கள் இராது. சலனமற்ற வெறுமையும் ஓர்மையும் பிறக்கும். தனிமையில் வெறுமையடைய விரும்பினால் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். மனதிற்குள் வந்து சேரும் வேண்டாத விருந்தாளிகளான கோபம், பொறாமை, அகங்காரம், பகை, பேராசை போன்றவற்றை அடியோடு வெளியேற்ற மனம் சுத்தமாகும். இவ்வண்ணம் மனதை வெறுமையாக்கினால் மட்டுமே பிரபஞ்ச கடவுள் அங்கே குடிகொள்வார் என்றார். நாமும் நம் மனதை வெறுமையாக்குவோம். தனிமையில் இனிமையை கண்டு அங்கே இறைவனையும் கண்டு ரசிப்போம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் தனிமையை ரசித்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல்
ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா? ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர்தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ, இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ. ஆண்டவர் தம் சிறகு
காப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என்னரன், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டே. இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டே. பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர். கண்ணாலே நீரே காண்பீர். ஆண்டவரையும் புகலிடமாய்க் கொண்டீர். உன்னதரை உறைவிடமாய்க் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தையும் விரியன் பாம்பையும் நீர் மிதித்து போடுவீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார்.
இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. பதிலுரை பாடல் இணைச்சட்டம் 32, இறைவார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்துப் பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கக்கூடிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு வேறோர் உவமையையும் எடுத்துரைத்தார். பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகளின்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோற்றமுதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்து வாழவும் இயேசுவின் கட்டளைகளை நமதாக்கி அவரின் பணியை செய்திடவும் அழைக்கப்படுகிறோம். என்றும் நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே.
ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜூலை 27 புனித நட்டாலியா. மூர் இனத்தைச் சேர்ந்த நட்டாலியா ஆண்டவர் இயேசுவினை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவராக மனம் மாறினார். அவுரேலியஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவர் 2 குழந்தைகளை பெற்றெடுத்து இறை பக்தியோடு வாழ்ந்தார். கிறிஸ்தவம் எதிர்க்கப்பட்ட அக்காலத்தில் வெளிப்படையாக கிறிஸ்துவினை அறிவித்த நட்டாலியா ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்தார். சிறைகளுக்குச் சென்று கைதிகளுக்கு ஆறுதல் கூறி நற்செய்தியினை அறிவித்த நட்டாலியா ஆண்டவரை வெளிப்படையாக அறிவித்ததால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையினில் நற்செய்தி அறிவித்து ஆண்டவரின் அன்பினை எடுத்துக் கூறிய நட்டாலியா சிறை காவலர்களால் கடும் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். தன் குழந்தைகளை இறை பக்தியில் வளர்த்தெடுத்த நட்டாலியா தன் பிள்ளைகளிடம் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி பணிக்காக பல்வேறு துன்பங்களை மனமுவந்து ஏற்றுக்கொண்ட நட்டாலியா கிபி 852 ஆண்டு ஜூலை 27 நாள் தலை வெட்டப்பட்டு மறை சாட்சியானார். தன் உயிரினை பெரிதுபடுத்தாது ஆண்டவரின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நட்டாலியாவினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித நட்டாலியா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குழந்தைகளை இறை ஞானத்தோடு வளர்த்தெடுக்க உறுதியேற்போம்.
புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபித்து இறை அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே காலையிலிருந்து எப்படிப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். கடவுள் எவ்வளவு தாராளமாக ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்பி இருக்கிறார். அவர் எவ்வளவு அதிகமாக நம்மை அன்பு செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்போம். இந்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி சொல்வோம். இன்றைய தினத்தில் நாம் நமது தாய் நாட்டின் மீது அக்கறை உள்ள, சமூக அக்கறை உள்ள பிள்ளைகளாக நாம் மாற ஜெபிப்போமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு என்ன என்று நாம் எதையும் பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை தான் இன்றைக்கு நான் பார்க்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, மற்றவர்கள் மீது அக்கறையும், இந்த சமூகத்தின் மீது அக்கறையும், இந்த தாய்நாட்டின் மீது அக்கறையும், நானும் இந்த சமூகத்தில் ஒரு ஆள், எனவே எனக்கும் பங்களிப்பு இருக்கிறது, எல்லா நிலைகளிலும் நான் அக்கறை கொண்ட மனிதர்களாக இந்த சமூகத்தில் அவலங்கள் நிறைவேறுகின்ற பொழுதெல்லாம் நான் அதனை தட்டி கேட்கின்ற, அதனை பார்த்து கண்மூடி சென்று விடாமல் இது சரியில்லை, இது அநியாயமான ஒரு காரியம் என்று குரல் எழுப்புகின்ற மனிதனாக வாழக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தாரும், தைரியத்தை தாரும், உண்மைக்கு சான்று பகரக்கூடிய சக்தியை தாரும், ஆற்றலை தாரும், வல்லமையை தாரும். ஆண்டவரே இயேசுவே, இந்த சமூகத்திலே, எங்கள் நாட்டிலே ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் சமூக அக்கறையோடு எங்கள் தாய் நாட்டிற்காகவும் எங்களுடைய தமிழ் இனத்திற்காகவும் பேணி பாதுகாத்து வாழக்கூடிய எல்லா நிலைகளிலும் எல்லார் மேலும் அக்கறையோடும் அன்போடும் வாழக்கூடிய ஆற்றலை, வல்லமையை, நல்ல மனதை, பரந்துபட்ட பார்வையை, தாராள சிந்தனையை எங்களுக்கு தாரும் ஐயா. எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அருளும் ஆசீரும் நம்மீது நிறைவாக பொழியப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா